Hello everyone, welcome to Edification. இன்னைக்கான ரியல் டைம் கன்வர்சேஷன்ல என்ன சினாரியோ தெரியுமா? பாருங்க, தமிழ் வழி ஆங்கிலம்ல கவனக்குறைவால் ஏற்பட்ட காயம் இருவருக்கும் இடையே நடக்கும் விவாதம். ஓகே, ஸோ ஒய்ஃப் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, அதனால அவங்க குழந்தைக்கு காயமாயிருச்சு. ஸோ அதனால ஹஸ்பண்ட் கோவமாயிட்டாரு. ஓகே, ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன மாதிரியான கன்வர்சேஷன் நடக்குது, கடைசியில் ரிசல்ட் என்னவா இருந்தது அப்படின்றத தான் இன்னைக்கு கன்வர்சேஷனில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஷேடோவிங் மெத்தோட தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. மேக் பண்ணுற ஃப்ரேசஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூ கேன் யூஸ் திஸ் ஃப்ரேசஸ் இன் யுவர் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸ். ஓகே, ஸோ கவனமாக பாருங்கள். பார்க்கலாமா? First, hot milk is kept on the table. Hot milk is kept on the table. Pranav is playing here. Removed it. Otherwise, his hand will get burned. Hot milk is kept on the table. சூடான பால் டேபிள் மேல இருக்கு. Hot milk is kept on the table. வைக்கப்பட்டு இருக்கிறது. Pranav is playing here. Removed it. அவங்க விளையாண்டுட்டு இருக்கான், அதை எடுத்துரு. Otherwise, his hand will get burnt. இல்லைனா அவனோட கை காயம்படும். Wife சொல்றாங்க, okay, I remove it. Okay, I remove it. நான் remove பண்றேன். அடுத்த, remember to remove it. Remember to remove it. எடுக்க மறந்துராத. Remember to remove it. எடுக்க மறந்துராத. ஓகே, வைஃப் சொல்றாங்க, ஓகே. அடுத்து, in the evening he is back to home. In the evening he is back to home. அவரு வீட்டுக்கு வராரு. அடுத்து, what was happened to Pranav hand? குழந்தையோட கையில காயம். What was happened to Pranav's hand? அவன் கையில என்ன அது காயம்? Wife சொல்றாங்க, actually there was a hot milk in the morning that you were telling me to remove. Actually there was a hot milk in the morning that you were telling me to remove. அழகான phrase. காலையில ரிமூவ் பண்ண சொல்லி என்கிட்ட ஒரு சூடான பாலை ரிமூவ் பண்ண சொல்லி சொன்னல. I forgot to remove it while working. I forgot to remove it while working. வேலை செஞ்சிட்டு இருந்ததுல நான் அதை மறந்துட்டேன், எடுக்க மறந்துட்டேன். It fell on Pranav. It fell on Pranav and his hand got burned. And his hand got burned. அது அவன் மேல கொட்டி அவன் கையில காயமாயிருச்சு. ஓகே, அடுத்து, husband slapped his wife. Husband slapped his wife. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஓகே, you can't handle a child. You can't handle a child. ஒரு குழந்தைய உன்னால ஹேண்டில் பண்ண முடியாதா? Before leaving I told you. Before leaving I told you. நான் போறதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் சொன்னேன். Pranav is playing besides milk. Pranav is playing besides milk. Take away the milk. Take away the milk. மில்கை எடுத்துரு. பிரணவ் மில்க் பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கான்னு நான் போறதுக்கு முன்னாடி சொன்னேன். Otherwise his hand will get burned. Otherwise his hand will get burned. காயமாயிரும், எடுத்துருன்னு சொன்னேன். Didn't you hear? Didn't you hear? நீ அதை கேட்கலையா? Didn't you get one thing done? Didn't you get one thing done? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா? Didn't you get one thing done? ஒரு வேலையை செய்ய மாட்டியா? And consider this milk. And consider this milk had fallen on his face.
had fallen on his face. அவன் முகத்துல அந்த பால் பட்டிருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அவனுடைய முகத்துல அந்த சூடான பால் விழுந்திருந்ததுன்னா what would you do? நீ என்ன பண்ணியிருப்ப? What would you do? நீ என்ன பண்ணியிருப்ப? His life had become bad. His life had become bad. அவனுடைய வாழ்க்கை மோசமா இருந்திருக்கும். How can you be so careless? How can you be so careless? இவ்வளவு அலட்சியமா உன்னால எப்படி இருக்க முடியுது? ஓகே, ஒரு சென்டென்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சிச்சுவேஷன் மட்டும் இல்ல, இந்த சிச்சுவேஷனுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து இப்போ ஒய்ஃப்க்கு கோவம் வந்துருச்சு. யூ ஆர் அ மேன், யூ ஆர் அ மேன், யூ கேன் நெவர் மேக் எனி மிஸ்டேக், யூ கேன் நெவர் மேக் எனி மிஸ்டேக். நீ ஒரு மேன், நீ ஒரு ஆண் என்பதனால நீ எந்த தப்புமே பண்ண மாட்டியா? யூ கேன் நெவர் மேக் எனி மிஸ்டேக், எந்த தப்பையும் உன்னால பண்ண மாட்டியா? தென் ஐ கேன் சவுட் ஆன் யூ அஸ் வெல், என்னாலையும் உன்ன மாதிரியே கத்த முடியும். I can shout on you as well. I can shout you on you as well. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I can shout on you as well. என்னாலையும் உன்ன மாதிரியே கத்த முடியும். I can blame on you as well. I can blame on you as well. என்னாலையும் உன்ன மாதிரியே குறை சொல்ல முடியும். Because of you, he has got hurt. Because of you, உன்னாலதான். He has got hurt. அவனுக்கு அடிபட்டதுக்கு காரணம் நீதான். Because of you னா உன்னாலதான். உன்னாலதான் அவனுக்கு அடிபட்டிருக்கு. Because of you, his hand got burnt. Repeat பண்றாங்க. His hand got burnt. அவன் கை அடிபட்டதுக்கு காரணம் நீதான். Yes, because of you, நீயேதான். When you knew that milk is hot. When you knew that milk is hot. மில்க் சூடா இருக்குன்னு உனக்கு எப்ப தெரிஞ்சுதோ, மில்க் சூடா இருக்குன்னு உனக்கு எப்ப தெரிஞ்சுதோ, instead of saying me, என்கிட்ட சொல்றதுக்கு பதிலா you could have picked up, நீ அதை எடுத்திருந்திருக்கலாம். What would have happened? What would have happened if you had picked it up? If you had picked it up. நீ அதை எடுத்திருந்தனா இது மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? What would have happened if you had picked it up? நீ அதை எடுத்திருந்தனா இது மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா? Why would you pick up? Why would you pick up? ஏன் எடுக்கல? Why wouldn't you pick up? ஏன் நீ அதை எடுக்கல? Because you are a man. Because you are a man. ஏன்னா நீ ஒரு ஆண். You just know how to order. You just know how to order. ஒரு ஆர்டர் கட்டளையிட தெரியும். To shout கத்த தெரியும். To find fault in others. To find fault in others. அடுத்தவங்க மேல குறை கண்டுபிடிக்க தெரியும். And slap as well. இத மாதிரி அடிக்க தெரியும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஹஸ்பண்ட்க்கு ஓரளவு எல்லாமே புரிஞ்சிச்சு. It is my mistake. Instead of telling you, it is my mistake. இது ஏன் தப்புதான்? Instead of telling you, உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலா I would have removed it myself at the same time. I would have removed it myself at the same time. அந்த நேரமே நானே அதை எடுத்து வச்சிருந்திருக்கலாம், ரிமூவ் பண்ணி இருந்திருக்கலாம். Then this would not happen. Then this would not happen. இது நடந்திருக்காது. Sorry for thoughtlessly in anger. Thoughtlessly in anger. Thoughtless எந்த விதமான மெயின் கருத்துமே இல்லாத இந்த கோபத்துக்கு சாரி.
and raised hand on you. உன்னை அடிச்சதுக்கு sorry. And raised hand on you. Sorry. It won't repeat again. It won't repeat again. இது திரும்ப நடக்காது. Okay. அடுத்து ஃபைனலா ஹாப்பி ஃபேமிலி. இப்போ இந்த சினாரியோல உங்களுக்கு கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இந்த சினாரியோல வேற எது மாதிரி பேசியிருக்கலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் நீங்க சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. மறக்காம ஷேடோவிங் கான்செப்டை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஐ வில் மீட் யூ again another one conversation. Bye bye.